ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் 2 நாட்கள்ல இரட்டிப்பு நல்ல செய்திகளை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போறேன். இந்த 6/6/2024 என்பது மிகவும் அற்புதமான அம்சமான அழகான தேதி. அந்த எண் கொண்ட நாளில் எல்லா அதிர்ஷ்டங்களும் உன் வீடு தேடி வந்து சேரும் என் செல்லமே. நீயே இரட்டிப்பு மகிழ்ச்சி அடையும்படி ராஜயோகத்தோடு கூடிய அதிர்ஷ்டமான வாழ்க்கைய உனக்காக நான் அமைச்சு தரப்போறேன். இது நாள் வரை நீ கஷ்டப்பட்ட காலத்தையெல்லாம் மறந்துடு. ஆனா அந்த கஷ்டங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் ஒருபோதும் மறக்காத. நீ கஷ்டப்படும் போது ஒவ்வொருவரும் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதை யோசிச்சு புரிந்துகிட்டு இனிமே அதன் மூலமாக அவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசினா போதும். நீ ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் பேசும்போது அவர்களுடைய வார்த்தைகளை கவனிக்கணும். அவங்க வார்த்தை மற்றவங்களை பத்தி பேசும்போது நல்ல விதமா இருக்கா கெட்ட விதமா இருக்கான்னு. ஏன்னா இன்று அவர்கள் உன்னிடம் பேசும்போது மற்றவர்களை பற்றி என்ன வார்த்தைகளை பேசுகிறார்களோ அதே வார்த்தையை தான் நீ போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தியும் மற்றவங்க கிட்ட பேசுவாங்க. ஏன்னா அதுதானே அவர்களது இயல்பான குணம். ஒருவருடைய மனசை நீ புரிஞ்சுக்கணும்னு நினைச்சினா அவர்களுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா மனிதனுடைய எண்ணங்கள் என்பது செயல்களின் மூலமாக வெளிப்படும். அவர்கள் நல்லது செய்யக்கூடியவர்களாக இருந்தா அவங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கு, நல்ல மனசு இருக்குன்னு அர்த்தம். அல்லது கெட்ட செயல்களை கொண்டவராக இருந்தால் அவங்க மனசெல்லாம் விஷமாகவும் அவர்கள் எண்ணங்கள் எல்லாம் கெடுதலாகவும் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீயே அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் என் செல்லமே. வாழ்க்கையில மிகச்சிறந்த பொக்கிஷம் என்பது சரியான நேரத்துல கிடைக்கக்கூடிய ஆறுதலும் மாறுதலும் தான். உனக்கான மனசுக்கு கவலைகளை தரக்கூடிய விஷயத்திலிருந்து ஆறுதலையும் நான் தருவேன். நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாய் நடப்பதற்கான மாறுதல்களையும் நான் உண்டாக்குறேன். தேவையில்லாம உன்னுடைய கஷ்டங்களை நினைச்சு துவண்டு போகாமல் முயற்சி செய்து கொண்டே இரு என் செல்லமே. நீ ஒருபோதும் தோல்வியிடம் தோத்து போகக்கூடாது. என்ன நடந்தாலும் நீதான் ஜெயிக்க வேண்டுமென உன் சாயப்பா நான் ஆசைப்படுறேன். இதுவரைக்கும் எந்த விஷயங்கள் நடந்த போதும் எதை நினைச்சும் நீ பலவீனம் அடையல. சித்திரவதை அனுபவிச்ச போதும் சரி, அல்லது உன் வாழ்க்கையே துன்பமாக மாறிய போதும் சரி, மனசுக்குள்ள பலத்தையும் தைரியத்தையும் வச்சுக்கிட்டு தானே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாய் சமாளித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தாய். அந்த வலிமை நிச்சயம் உனக்கு இன்பமான வாழ்க்கையை சீக்கிரம் அமைச்சு கொடுக்கும். இப்போது இன்னும் 2 நாட்கள் தான் பொறுக்க சொல்றேன். இத்தனை நாளா எவ்வளவோ கஷ்டப்பட்டு பொறுத்துட்ட. இன்னும் 2 நாட்கள் காத்திரியன் செல்லமே. உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு சிலரை அவங்க செய்த செயல்களுக்காக மன்னிச்சிடலாம், ஒரு சிலரை மறந்து போயிடலாம், ஒரு சில தேவையான மனிதர்களை கண்டும் காணாமல் கடந்து போறதுதான் உனக்கு சிறப்பாக இருக்கும். மாறுதல் வந்தவுடனே மாறி போகும் அன்பு என்பது எப்படி உண்மையாக இருக்கும்? ஒரு சிலர் வாழ்க்கையில சில மாறுதல்கள் உண்டான உடனே அவர்களுக்கு வசதியும் வாய்ப்பும் பேரும் புகழும் ஏதாவது ஒண்ணு கிடைச்சாலும் உடனே மனிதர்களிடமிருந்து தூரமாய் போகி தான் தான் எல்லாமுங்கிற மாதிரி பூச்சாணி கொம்புல உயரத்தில் அமர்ந்து கர்வமாய் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளையாக நீ இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கும் கெட்டதை கற்பித்து கொடுத்தவர்களுக்கும் நீ நன்றி சொல்ல தயாராகு. ஏன் தெரியுமா? பல பேர் உன் வாழ்க்கையில பாடம் கற்பிப்பதற்காகவே வந்தவர்கள், சில பேரு பாடமாகவே வந்தவர்கள். யாரிடமெல்லாம் எந்த விஷயத்தையெல்லாம் கற்றுக்கொண்டாயோ எல்லாருக்கும் நன்மை சொல்ல பழகு. கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை வச்சே உன் வாழ்க்கையை வாழ நினைப்பதும் தான் வெற்றியின் ரகசியம். வாழ்க்கைங்கிறது ஏதாவது ஒரு பாடத்தை தினமும் உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கு. நேற்றைய இழப்புகளையே நினைச்சு வருத்தப்படாம நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய நாளை சிறப்பாய் செயல்படு. நம்பிக்கையோடு நீ எந்த செயலை செய்தாலும் அது நிச்சயம் உனக்கு வெற்றிகரமானதாக தான் முடியும் என் செல்லமே. சக மனிதருக்கு தவறு செஞ்சுட்டு சக மனிதரை ஏமாற்றிவிட்டு சக மனிதருக்கு கெடுதல் செய்துவிட்டு எல்லாமே எனக்கு நல்லா நடக்கணும்னு என்கிட்ட வந்து வேண்டுனா அது எப்படி சரியானதாக இருக்கும்? உன்னுடைய வேண்டுதலும் பலனற்றதாக போய்விடும் அல்லவா? உன் வாழ்க்கையில நான் ஒருபோதும் தோல்விகளை கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லா வெற்றிகளையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து தரத்தான் போகிறேன். ஓம் சாய்ராம்.